சொல்ல போறியா இல்லையா? ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, இல்ல அடிச்சா கொண்டுடுவேன். சார் சார் நான் திருடல சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அடேங்கப்பா, யோகிய மாதிரி பேசுற. இவர் உங்க ஆட்டோல வந்தாரா? ஏறா சார். மரியாதையா பேசு, மரியாதையா பேசு. ஏறாரு சார், பேசிலாம் வந்தார் சார். ஆட்டோல இந்த பெட்டியை எடுத்துட்டு வந்தாரா? ஆமா ஆமா சார். அந்த பெட்டியை போகும்போது மறந்து வச்சுட்டு போயிட்டாரா? வச்சுட்டு போனார் சார். குழந்தை வந்து குடுத்துச்சு, நான் திருப்பி கொடுக்க தான் சார் வந்தா. அதுக்குள்ளேயும் நீங்க வந்து எதடா காலி பெட்டியை திருப்பி கொடுக்க வந்தியா? இல்ல சார். சார் உள்ள இருந்த பணம் எங்கடா? சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் பொட்டியை திறக்கவே இல்லை சார். போய் சொல்லாத. அப்படின்னா நான் அதுல பணம் வைக்கல, காலி பொட்டியா இருக்கு சொல்றியா? ஐயோ நான் அப்படி சொல்லையா. என்ன 2 லட்சத்தை எண்ணி வச்சது நான்டா. கை நீட்டி பேசாத ராஸ்கல், கையை உடைச்சிருவேன். சார் நான் சத்தியமா பொட்டியை திறக்கல சார். அது உள்ள என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஏண்டா இவ்வளவு அடிச்சும் திரும்ப திரும்ப சொன்னதே போய் சொல்றேன் சார். அடிங்க சார். நீ யாருமா? நான் அவரோட சம்சாரம் சார். தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார். அவர் ரொம்ப நல்லவர். எல்லா பொண்டாட்டி அவ புருஷன் நல்லவன் தான் சொல்லுவா. இல்ல சார், அவர் சத்தியமா திருட மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். சத்தம் போட்டு பேசாத. ஆமா உன் பேர் என்ன? சுந்தரிங்க. சுந்தரியா? இவன் ஆர்த்தின்னு ஏதோ சொன்னா. பொண்டாட்டி நிறைய படிப்பு படிச்சவன் வேற சொன்னா. அப்ப ஆர்த்திங்கிறது யாருமா? அது வந்து நான் 2வது சம்சாரம். 2வது சம்சாரமா? இந்த திருட்டு பைய கேட்டுக்கு 2 சம்சாரமா? 2 in 1? இவன் உன்னை சட்டப்படி கல்யாணம் பண்ணானா இல்ல சேர்த்துக்கிட்டானா? அது வந்து கோயில்ல வச்சு. ஏன் தயங்குற? கோவில்ல வச்சு ஏமாத்தி தாலி கட்டிட்டானா? இந்த ஃப்ராட் பைய கிட்ட ஏமாந்து கழுத்தை நீட்டிருக்கே, வேணா சொல்லு. அதுக்கு சேர்த்து இவன் மேல ஒரு கேஸ் போட்டு பர்மனண்டா உள்ள தள்ளிடுறேன். ஏண்டா முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்றது தப்புன்னு தெரியுமா தெரியாதா? திருட்டு 2ஆம் கல்யாணம், மகா அயோக்கியண்டா நீ. ஆனா பேசுறது யோகிய மாதிரி பேசுற. நல்ல போமா, உன்னை யாருமா உள்ள விட்டது? கான்ஸ்டபிள், இந்த மாதிரி சொல்லி தரத்தியா? நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா சார்? போனா இங்க இருந்தாலும் போன் பண்ண கூடாதுமா. வெளிய போனா லெஃப்ட்ல ஒரு பிசிஓ இருக்கு, அங்க போய் பண்ணிக்க. போமா போமா. இங்கதான். இந்தங்க சுந்தரி. ஆர்த்தி என்ன ஆச்சு? உள்ள வச்சு ரொம்ப அடிக்கிறாங்க ஆர்த்தி. வா கவலைப்படாத. மாமா. ராஜேஷ் யார் அது? கேட்காம கொள்ளாம அவங்க பாட்டு போய் பாக்குறாங்க. ஏமா உன்னதாமா? மாமா இங்க. சார் என் பேர் ஆர்த்தி. நான் பால் அசோசியேட்ஸ்ல ஒர்க் பண்றேன். இது என் கார்டு. சரி என்ன விஷயம்? சார் நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே ராஜேஷ், நான் அவரோட பொண்டாட்டி. நீ அவனோட ஒய்ஃபா? அப்ப இது யாரு? சார் நான் அவரோட பொண்டாட்டி. இவங்க யாருங்கிறதுல உங்களுக்கு எதுக்கு சார்? அது இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த அம்மா வந்து தான் ஒய்ஃப்னாங்க. இப்ப நீ வந்து ஒய்ஃப்ங்கற. எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல சார். இப்ப அதுவா பிரச்சனை? நான் தான் ஆர்த்தி, நான் தான் ராஜேஷோட பொண்டாட்டி. என் புருஷன் எதுக்கு சார் உள்ள புடிச்சு வச்சிங்க? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? ஓஹோ, படிச்சவங்க பாயிண்டா பேசுறீங்களோ? சரி, நீ புருஷன் சொல்றியே, அவன் 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி இருக்கான். இல்ல சார், யூ மிஸ்டேக்கன். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. அவனை தவிர இந்த பணத்தை வேற யாருமே திருடி இருக்க வாய்ப்பு இல்ல. அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆமாமா, அந்த பெட்டி உன் புருஷனோட ஆட்டோல இருந்திருக்கு. அந்த பெட்டியை வேற யாருமே தொடல. அப்ப அவன் தானே திருடி இருக்கணும். சார் நீங்க பாட்டுக்கு தீர விசாரிக்காம தேவையில்லாம பழி போடாதீங்க.
ராஜேஷ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். வள வளன்னு பேசாதீங்கம்மா. நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுமா. சார் என்ன எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், வாங்க சார், உட்காருங்க சார். என்ன ஆர்த்தி, என்ன பிரச்சனை? நான் ஆபீஸ்க்கு போயிருந்தேன், நீ ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. என்ன பிரச்சனை ஆர்த்தி, சொல்லு. ராஜேஷ் 2 லட்சம் ரூபாய் திருடிட்டதா சொல்றாங்க. ராஜேஷா? சார், அவன் என்கிட்ட டிரைவரா இருந்தவன். அவன் என் தம்பி மாதிரி. அவனை நம்பி எத்தனையோ லட்சத்தை நான் கொடுத்து அமைச்சிருக்கேன். அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் சார். சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே சார். யாரு சார், யாரு? ஃபோன் பண்ணிட்டு வரேன்ட்டு வெளியே போயிருக்காரு சார். அவர் யாரு என்னங்கிற விவரம் தெரிஞ்சுக்கலாமா? சார், அவர் பேர் சாம்ராஜ் சார். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதா சொன்னாரு. இவரோட ஆட்டோல ஏறி இருக்காரு. பெட்டியை மறந்து வச்சுட்டு போயிருக்காரு சார். அந்த பெட்டியில 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கு சார். நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி இவன் வீட்டுக்கு போனா அந்த பெட்டியில இந்த பணத்தை எடுத்துட்டு காலி பெட்டியோட நின்றுட்டு இருந்தார் சார். அதனாலதான் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். சார், நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ராஜேஷ் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார், அந்த சாம்ராஜ் தான் ஆட்டோ நம்பர் சொன்னார் சார். அதை வச்சு தான் ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சோம். சார், யதார்த்தமா ஒரு ஆட்டோல டிராவல் பண்ற ஆளு எதுக்கு வண்டி நம்பர் நோட் பண்ணும்? அதிகமான பணம் கையில இருக்கு, ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கலாம்ல சார். சரி, அவ்வளவு கவனமா இருந்தவர் எப்படி பெட்டியை மட்டும் மறந்துட்டு போனாரு? சார், நான் அந்த பெட்டியை பார்க்கலாமா? யோ, அந்த பெட்டி அடியா. இதான் சார். ஏன் சார், இவ்வளோ பெரிய பெட்டியை ஒரு ஆள் ஆட்டோல மறந்துட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சார், ஆட்டோ பேக் சீட்ல லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்குல்ல சார், அதுல வச்சிருந்திருக்காரு. இறங்கும் போது ஏதோ ஞாபகம் மறதியா இறங்கி போயிட்டார் சார். அந்த ஆள் சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே சார். சரிங்க சார், அந்த ஆள் எதுக்கு 2 லட்சத்தை கொண்டு போனாருன்னு விசாரிச்சிங்களா? அதான் சொன்னேனே சார், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாருன்னு. அவன் சொல்லுவான் சார். ஆமா, இப்ப அந்த ஆள் எங்க? வெளியில போய் ஃபோன் பண்ணிட்டு இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார் சார். சார், நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆளு கரெக்டான ஆளா தெரியல சார். நீங்க ஒண்ணு செய்யுங்க, அந்த ஆளு அவ்வளவு பெரிய அமௌண்ட் யார்கிட்ட இருந்து வாங்கினாரு, இல்ல பேங்க்ல இருந்து டிராப் பண்ணிட்டு வந்தாரா, எந்த பேங்க், நோட்டோட சீரியஸ் நம்பர், என்னைக்கு டிராப் பண்ணாரு, அந்த டீடைல்ஸ்லாம் அவர்கிட்ட கேளுங்க. சரி சார், நான் அந்த ஆங்கிள்லயும் விசாரிக்கிறேன். சரிங்க சார், இந்த பையனை அனுப்பிச்சிருங்க. அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களே சார்? சார், அதான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஒன்றும் பிரச்சனை ஆகாது, நான் இவ்வளோ சொல்றேன்ல. அனுப்பிச்சு வைங்க. டேய், அந்த செக் புக் எடு. சார், இதுல 2 லட்சம் ரூபா ஃபில் பண்ணிருக்கேன். அந்த சாம்ராஜ்னு சொன்னீங்கல்ல, அவன் வந்தா இந்த செக் லீஃபை கொடுங்க. எப்போ வேணாலும் ட்ராப் பண்ணிக்க சொல்லுங்க. வீணா என்ன சிக்கல்ல மாட்டி விடுறீங்களா சார்? சார், நான் ஸ்டேஷன்லயே வெயிட் பண்றேன் சார். அந்த ஆள் வந்தா கிளியரா சொல்லி பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். அதையும் மீறி பிரச்சனை வந்தா என்ன பிடிச்சி உள்ள போடுங்க. சார், என்ன சார் நீங்க? நான் இவ்வளவு சொல்றேன்ல, அவன் அனுப்பி வைங்க. யோசிக்காதீங்க சார், அனுப்புங்க. யோ, தொடர்ந்து விடியா. சரிங்க சார். சார், நான் உங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி சார். ராஜேஷ், வா. சார், ரொம்ப நன்றி சார். நான் உங்க பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடுறேன். நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். என்ன அர்த்தம் இப்படி பேசுற?
ராஜேஷ் என் தம்பி மாதிரி. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லு? இவனுக்கு வேணா தேவையில்லாம என் மேல கோபம் இருக்கலாம், ஆனா அதுக்காக நான் அவனை விட்டுற முடியுமா? என் தம்பியாச்சே. சரி, நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே. வரோம். என்னென்ன கலக்குறீங்க? அது ஆர்த்தி நம்ம கிட்ட சிக்காம நழுவி போய்கிட்டே இருந்தா, அதான் இப்படி ஒரு வழியை பண்ண. பயங்கரமான ஆள்னே நீங்க. உங்க ஆளைய வச்சு ராஜேஷ போலீஸ்ல சிக்க வச்சு அவனை காப்பாத்துற மாதிரி நடிச்சு அந்த பொண்ணை கவுத்துட்டீங்களே. வா வா. வாங்க சார். அட என்ன சார் தயங்குறீங்க? வாங்க. வாங்க சார். சார் இருக்கட்டும், வாங்க அப்படியே வாங்க. உட்காருங்க சார். மா உட்காருங்க. மா எங்க உட்காருங்க சார். இதோ பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். மா அம்மா. அம்மா, சார் தான் ஈஸ்வர் சார். அன்னைக்கு ஆபீஸ் வரைக்கும் போய் இவரை பார்க்க முடியாம திரும்பி வந்தோம்ல, இன்னைக்கு அவரே உன்னை பார்க்கணும்னு சொல்லி கேட்டார், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. நான் இன்னொரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன். என்ன விஷயம் சார்? நான் ஆதியை மட்டும் என் பிள்ளையா நினைக்கலமா, என் வீட்டில் இருக்கிற பசங்களை மாதிரி தான் உங்களையும் நினைக்கிறேன். ஆமாம்மா, நான் உங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரி. வேணாம் சார், அப்பா மாதிரின்னு மட்டும் நீங்க சொல்லிடாதீங்க. ஏம்மா அப்படி சொல்ற? என் பையன் ஆதி. சார், ஆதியோட அப்பாவை நினைச்சு உங்களை பார்த்தா எங்களுக்கு கோவமா வருது. ஏன்னா ஆதி எங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கான். ஆதி மேல முழுக்க நாங்க வெறுப்போட இருக்கோம். புரியுது. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே, நீங்க எங்களுக்கு அப்பா மாதிரின்னு, அது அதை விட இன்னும் மோசம் சார். இப்ப நாங்க உங்களை உட்கார வச்சு பேசுறதுக்கு காரணமே நீங்க ஒரு நல்ல மனுஷங்கிறது மட்டும்தான். மத்தபடி ஆதியோட அப்பா எங்களுக்கு அப்பா ஸ்தானம்னு சொல்றதெல்லாம் எரிச்சல் படுத்துற விஷயங்கள் சார். இதுவே எங்க அப்பாவா இருந்திருந்தா வாசல்லே அடிச்சு துரத்திருப்பேன். பிள்ளைங்களை பெத்து போட்டுட்டு பொண்டாட்டிய கஷ்டப்பட விட்டுட்டு தன்னோட சுயநலத்துக்காகவோ இல்ல என்ன இழவுக்காகவோ ஓடி போன ஒரு துப்பு கெட்ட மனுஷன் சார் அவரு. அந்த ஆளால நாங்க பட்ட கஷ்டம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சாப்பாடு, துணிமணி, இடம்னு எதுவுமே இல்லாம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு எங்க அம்மா எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க தெரியுமா? மனசளவுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க தெரியுமா? சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ஆண் துணை இல்லாத பொம்பளையா அவங்க எவ்வளவு அவமானங்களை சுமந்திருக்காங்க தெரியுமா? தன்னை நம்பி வந்த பொம்பளையையும் தனக்கு பிறந்த குழந்தைங்களையும் அவர் சோத்துக்கு தவிக்க விட்டுட்டு போன ஒரு ஆளு. அவரை எப்படி சார் நான் மனுஷனை மதிக்க முடியும்? அதுக்கப்புறம் தானே அப்பா ஆட்டுக்குட்டினால சொல்ல முடியும். அந்த ஆளுக்கு அந்த அடிப்படை தகுதி கூட இல்ல. இப்படி பேசுறியம்மா, மனசு பூரா இவ்வளவு வெறுப்பா? ஒருவேளை அவர் திரும்பி வந்துட்டார்னா? அந்த ஆளா? சான்ஸே இல்ல சார். எப்படிமா சொல்ற? அதுக்கான தைரியம் அந்த ஆளுக்கு இல்ல. குடும்பத்தை விட்டுட்டு ஓடி பண்ண கோழதானே அவரு. இனிமே எந்த மூஞ்சியை வச்சுட்டு அவர் இங்க வருவாரு? எதுக்காக அந்த ஆள் இங்க வரணும்னு நான் கேக்குறேன். ஒருவேளை அவர் இங்க வந்தாலும் அவரை நாங்க மதிப்போம், மரியாதை கொடுப்போம் நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்ல. அவர் தப்பி தவறி கூட இங்க வந்துட கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஏமா அப்படி நினைக்கிற? அந்த ஆள் இங்க வந்தாருன்னா அவருக்கு தான் சார் அசிங்கம். இங்க அவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்றதே அந்த ஆளோட நல்லதுக்கு தான்.
ஒருவேளை அவர் வாழ்க்கையில அடிபட்டு நொடிஞ்சு போய் மறுபடியும் இங்க வந்துட்டாருனா? சார், உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரியே நான் சொல்றேன். என் அப்பா இன்னார்னு தெரிஞ்சு போய் அந்த ஆள் நடு ரோட்ல பொணமா கிடந்த கூட நாங்க அதை தாண்டி தான் போவோமே தவிர அதை இழுத்து ஒரு ஓரமா கூட போட மாட்டோம் சார். நான் மட்டும் இல்ல, என் தம்பி தங்கச்சி எல்லாரோட எண்ணமும் இதுதான் சார். அந்த ஆள் பத்தின பேச்ச இதோட நிறுத்திக்கோங்க சார். எங்க மனநிலை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுமா. அனாவசியமா சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் ரொம்ப ஓவரா பேசிட்டேன். ஐம் சாரி சார். நீங்க என்ன பேச வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் ஆதியோட அப்பாங்கிறதையோ உங்களுக்கு அப்பா ஸ்தானம்னு சொன்னதையோ விட்டுருமா. ஒரு பேச்சுக்காகத்தான் சொன்னேன். நான் அபியோட வெல்விஷங்கிற முறையில தான் இப்ப பேச வந்திருக்கேன். சொல்லுங்க சார். தேங்க்ஸ் மனோ. அபி நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எல்லாரும் விரும்புறோம் இல்லையா? ஆமா சார். மகேஷ பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல. அவன் ரொம்ப அருமையான பையன். அபி மேல அவன் ரொம்ப ஆசை வச்சிருக்கான். அவன் விஷயத்துல அபி ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. எங்களோட ஆசையும் விருப்பம் கூட அதான் சார். நாங்க எல்லாருமே அபியக்காவோட ஹஸ்பண்டா மகேஷ் வரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா இதுல முடிவு செய்ய வேண்டியது அபியக்கா தான். அவங்க கையில தான் சார் எல்லாமே இருக்கு. ஆனா நீங்களும் அபிக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், வேற எதுக்காகவும் வரல. நான் வரேம்மா, கிளம்புறேன்.